ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் சூப்பு. நல்ல க்ரீமி மஷ்ரூம் சூப் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து மஷ்ரூமை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கார்ன், இது ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை, ஒரு அரை வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 6 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான மைதா மாவு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அடுத்து பட்டர், தேவையான அளவு பட்டர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 200 ml எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுற அந்த டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பைசஸ் oregano. இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இதில் சேர்க்கலாங்க. அடுத்து வந்து chilyflakes, இது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு பெப்பர், சால்ட்டு, இது எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் நம்ம வேணும்னா ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது இல்லாமல் செஞ்சாலும் கூட இந்த க்ரீமி மஷ்ரூம் சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேங்க. இப்போ அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன். சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூண்டு அதை சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மஷ்ரூம், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மஷ்ரூமை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன், இந்த ஃப்ரெஷ் கார்ன், இதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் இதில் சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த oregano, இதையும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 ஸ்பூன் மைதா, அதையும் இதில் சேர்க்குறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஒரு 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த சூப்புக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி, இதில் ஃபுல் கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க. நம்ம அடுத்து வந்து இதில் ஒரு 200 ml பாலும் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்க்க போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாங்க. இப்போ இது 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம போட்டிருக்க இந்த கார்ன், மஷ்ரூம், இது எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 200 ml பால் இதில் சேர்க்குறேன். காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பால் இதில் சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் இதை வந்து அந்த சூட்டில் நல்லா கிளறி விடலாம். இப்போ நம்மளுடைய இந்த க்ரீமி மஷ்ரூம் சூப் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நல்ல சூடாக க்ரீமியாக ஒரு மஷ்ரூம் சூப். இதில் போட்டிருக்க அந்த ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
இப்போ இதில் வந்து லேசாக நான் வந்து மேலே பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதில் பட்டர் மேலே சேர்க்குறேன். இதுக்கு மேலே லேசாக மின்ட்டு கொஞ்சம் சேர்த்து மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ நம்மளுடைய இந்த சுவையான க்ரீமி மஷ்ரூம் சூப் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.